கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்பாக காஷ்மீர் பகுதியிலே பெஹல்காம் என்ற பகுதியில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதல் பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அப்ப இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதை பற்றிய பல்வேறு விதமான செய்திகள் செய்தித்தாள்கள்ல, சமூக வலைதளங்கள்ல, அரசியல் பிரபலங்களுக்கு மத்தியில, ஒரு செய்தியை அலசக்கூடிய செய்தி தொடர்பாளர்களுக்கு மத்தியில அந்த நிகழ்வை பற்றி பலதரப்பட்ட செய்திகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள். அங்க இப்படி நடந்துச்சு, அங்க அப்படி நடந்துச்சு, இப்படியெல்லாம் அடையாளம் கண்டு சுட்டார்கள் என்று பல்வேறு விதமான தகவல்கள் சொல்லப்பட்டது. அப்படி அங்கே நடந்த தீவிரவாத தாக்குதலை ஒரு மதத்தோடு தொடர்பு படுத்தி இவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள், இவர்கள் சொன்ன அந்த தகவல்கள் மக்கள் மன்றத்திலும் ஒரு விதமான தாக்கத்தை, ஒரு விதமான வெறுப்பை விதைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். இப்படி நடக்கிறதே, இப்படி அநியாயம் செய்கிறார்களே என்று கோபத்திலே மக்கள் கொதித்து எழக்கூடிய சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதற்கடுத்து அந்த நிகழ்வு முடிந்து அதற்கு அடுத்த அங்கே நடந்த உண்மையான நிகழ்வை அந்த இடத்திற்கு சென்றவர்கள், அந்த காட்சியை கண்டவர்கள், அந்த சூழலில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன நடந்துச்சு என்பதை சொல்கிறார்கள். அது இவங்க சொன்னதுக்கு நேர் மாத்தமா இருக்கு. அடையாளம் கண்டு சுட்டார்கள், யார் யார் என்று தேடி பார்த்து சுட்டார்கள். அப்படி ஒரு சம்பவமே அங்க நடக்கலைங்க. அங்க நடந்ததே வேற. அங்கே இருந்தவர்கள், அந்த காட்சியை பார்த்தவர்கள், அங்கே ஓரத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த விவரங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அடுத்தடுத்து சொல்றாங்க. அதனுடைய தகவல்கள் என்னவாகுது, அதனுடைய உண்மை நிலவரம் பின்னால கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இப்போ வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இதுல நாம பார்க்க வேண்டிய, நாம் கவனிக்க வேண்டிய, இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. இந்த நிகழ்வை பல கோணங்களை நம்ம பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பார்க்கலாம், மனித ரீதியாக பார்க்கலாம், தீவிரவாத அந்த ரீதியாக பார்க்கலாம், ராணுவத்தினுடைய பாதுகாப்பு, இப்படி நம்ம பார்க்கலாம். ஆனால் இஸ்லாம் இது போன்ற நிகழ்வின் போது இது போன்ற செய்திகளை ஒரு முஸ்லிம் எவ்வாறு அணுக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இன் ஜாக்கும் ஃபாசிகுன் பிநபையின், பாவி உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வருவானே ஆனால் ஃபத்தபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், அதனுடைய உண்மை தன்மை என்ன என்று ஆராயுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் அன் துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் ஒருவேளை அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை நீங்கள் ஆராயவில்லை என்றால் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக மோசமான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அப்படி நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஆனால் நீங்கள் செய்த அந்த தவறான நடவடிக்கையின் மூலம் பின்பு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்று இறைவன் தன்னுடைய அப்படியே இந்த நிகழ்வுக்கான விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு செய்தி வருதா, வந்த உடனே அதை பரப்பாத. என்ன நடந்துச்சு, நீ அங்க இல்ல, உனக்கு ஒரு செய்தி வருது, அப்ப நீ என்ன செய்யணும், அங்கே யார் இருந்தா, என்ன நடந்துச்சு என்பதை தீவிரமாக, ஆழமாக, சரியாக விசாரித்து விட்டு பிறகு நீ என்ன செய், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்களுக்கு சொல்லு. அதை விட்டுவிட்டு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்பிக் கொண்டே இருப்பீர்களே ஆனால் அது உங்களை பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. ஒரு செய்தி, ஒரு தகவல் வருகிறது என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இல்லை என்றால் அது ஒரு சமூகத்தையே அழித்து நாசமாக்கி விடும் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவன் உண்மையை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.